அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. நித்தம் நிகரில்லா பூஜை முறைகளில் சித்தர்களும் தேவர்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தர்ம யுகத்துக்குள்ளே எப்படி பயணிக்கிறது, தர்ம யுகத்துக்குள்ளே நுழையக்கூடிய சூட்சமம் எப்படி என்ன வரும் அப்படிங்கிற விஷயத்த எளிமையாக இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கலி யுகம் இருந்துட்ட போதும் தர்ம யுகம் சிவசபையில் அதற்குண்டான தலங்கள் ரெடி ஆயிடுச்சு. தர்ம யுகம்னா எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்னென்ன வழிமுறையில் நடக்கணும் அப்படின்னு பாமர எளிய மக்களுக்கு கூட புரியும் விதத்தில் இங்கே வந்து பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஞான பாடங்களை, உயர் சூட்சமங்களை சித்தர்கள் தேவர்கள் அகத்திய பெருமான் தலைமையில் எல்லாரும் இருந்து இமைக்கின்ற நேரத்தில் கூட விடாமல் அந்த நூல் ஆதி கைலாய சிவசூட்சமங்கிற நூல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சீடன் திருச்சபையோட புகழை, திருச்சபையோட ஆற்றலை, திருச்சபையோட வல்லமையை, திருச்சபையோட வழிபாட்டு நிலைகளை அது வழி நடத்தி வருகின்ற நிலைகளையெல்லாம் எங்கோ ஒரு சீடன் உறக்கத்தில் கூட தன்னால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அதை சிவசபை சீடர்கள் எல்லாரும் உணருதாங்க. எனக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்கு, எனக்குள்ளே ஏதோ காட்சிகள் தெரியுது, சிவசபையில் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது, அபிஷேகம் நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு எல்லா எல்லைகளையும் உள்ள சீடர்கள் குழந்தைகள் உள்பட சிவசபையோட இணைஞ்சிருக்காங்க. அதுதான் தர்மயுகம். ஓம் அகதீஷாய நமக. கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தபோதும் தர்ம சிந்தனையோடு, தவ சிந்தனையோடு, சிவசித்த மகா சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு இணைஞ்சிருக்கீல பாப சாபங்களெல்லாம் வேறறுக்கப்படும். வேற்று மாற்று நிலைகள் எதுவும் உங்களுக்குள்ளே இறை சிந்தனையில் இருக்கல எச்சிந்தனை உங்களுக்குள்ளே வரும். கலியுகத்திலே எத்தனையோ வேற்று மாற்று நிலைகள், சென்ற காலங்களில் நடந்த விஷயங்கள், நிகழ்காலில் நடத்தக்கூடிய பய விஷயங்கள், அந்த ஊடகங்கள் நிகழ்த்தக்கூடிய உச்சகட்ட கேடு விளைவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கு. சின்ன பிள்ளைகளில் இருந்து, வாலிபர்களில் இருந்து, வயதுகிரிலிருந்து, கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நிலைமையில் அந்த ஊடகங்கள் வந்து இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் இல்லங்கள் தோறும் அது சூழ்ந்துருக்கு. அதில் இருந்து வெளிவரன்னா எப்படி? பிள்ளைகளை 24 மணி நேரம் கண்காணிக்க முடியுமா? கணவனை மனைவியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கையடக்க கருவியை வச்சுக்கிட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய பித்தாளற்றங்கள், பிதற்றல்கள், அதுக்குள்ளே யுகம் தாண்டிய அந்த பேரழிவை நோக்கி அந்த கலியுகத்தோட மோசமான அழிவுகள் அந்த ஆயுதத்துக்குள்ளே இருக்குது. கலியுகம் அப்படி ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுருக்கு. அது நல்ல விஷயங்கள், அதுக்குள்ளே எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்குது. சித்த சபை புகழே அந்த கையடக்க கருவியல் மூலம் உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்கிற அற்புதமான தலை வழியாக அதற்குள்ளேயும் எத்தனையோ வேற்றுமாற்று நிலைகள். என்ன நல்ல இடத்துல கெட்டது, கெட்ட இடத்துல நல்லது. அதே மாதிரி தான் கலியுகத்திலையும் தர்ம யுகம் இருக்குது. அதுதான் சிவ சிந்தனை, சித்த சிந்தனை, உயர் ஞான சிந்தனை, தர்ம சிந்தனை, சிவசித்த மகா சபையோட சிந்தனை அப்படின்னு மீண்டும் மீண்டும் அகத்திய பெருமான்கிட்ட இருந்து சொல்லிக்கிட்டு இங்கே என்ன சொல்ல வருது மாறி மாறி அதை சொல்லுதோம். காவி கெட்ட சொல்லுதோமா, ருத்ராட்ச பண்ண சொல்லுதோமா, குழந்தைகளை குட்டியை விட்டுட்டு வர சொல்லுமா, எதையும் விட்டுட்டு வர சொல்ல, எல்லாத்தோடையும் இருந்துக்கோங்க. அதிகமாக பாசமாக இருங்க பிள்ளைகளோட, அதிகமாக பாசமாக இருங்க மனைவியோட, அதிகமாக பாசமாக இருங்க கணவனோட, அதிகமாக உலகத்தோட பற்றுதலோடு இருங்க. பற்றுதலோடுங்க. எல்லாம் இயற்கையை பார்த்து பற்றுதல் இருங்க. கஷ்டப்படுத்தவங்கள பார்த்து அனுகிரகம் கொடுக்கறதுல பற்றுதலாக இருங்க. ஆசீர்வாதம் கொடுக்கறதுல, நல்ல வழி அவங்கள நடத்தி செல்லல. இறைவன் அழகான உலகத்தை, கலியுகத்துக்குள்ளே தர்ம யுகத்தை உங்கள் சிந்தைக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடந்துக்கிற முறைகளில் வந்து நீங்கள் தர்ம யுகத்துக்குள்ளே போயிடலாம். இருக்கிற இடம் எந்த சூழல் இருந்துட்டாலும் கூட, அதாவது போர்க்களத்தில் கூட எத்தனையோ கருவிகளை மீட்டினவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுதாங்க. அத்தனை புயல் அடிக்கையில் கூட அந்த இசையை கேட்டு மகிழ்ந்தவங்கள்லாம் இருக்காங்க.
அது மாதிரி கூட இல்லாட்டாலும், அதாவது கலியுகத்தில் வந்து தர்ம தவ சிவ சிந்தனையோட நல்ல ஆனந்த நிலையில் இறை சிந்தனையோட எல்லாரும் இறைவனோட குழந்தைகள், எல்லா உயிர்களும் அவங்கவுங்க செஞ்ச நல்வினையால் தீவினையால் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்னு மகிழ்ந்து இருக்கதே ஒரு தர்ம யுகத்துக்குள்ளே இருக்குது. அந்த விஷயத்தை தான் சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவசபைக்கு வராதா இன்னல்களா, இடையூறுகளா, துன்பங்களா, துயரங்களா, ஏற்ற இறக்கங்களா, எல்லாத்துலேயும் பார்த்து எல்லாத்தையோட இருந்து, ஆனால் தர்ம யுகத்துக்குள்ளே சிவசபை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. சிவசபை உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்னா வர்ற சீடர்களை எல்லாம் அதுக்குள்ளே அருள் வளையம் விட்டு, சிவ வளையம் விட்டு, சித்த வளையம் விட்டு, உயர் காப்பிட்டு காத்து வருது. எல்லா விஷயங்களையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்ல தருணத்தில் பயணப்படணும் அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் சொல்லி எல்லா விஷயத்தோடையும் நல்லா கலந்து இருந்துக்கோடுங்க. உயர்வாக ஆசைப்படுங்க, உயர் இடத்துக்கு ஆசைப்படுங்க, எல்லாம் செய்யுங்க. அது தர்மத்தின் வழியில் மட்டும் பயணப்படதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த விஷயங்களை எளிமையாக அந்த சபையை வந்து சித்தர்களும் தேவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு அவங்க உள்ளேருந்து நூலாக வந்து வெளியே ஒரு சித்தர் வரமாட்டார். அகத்தியர் வந்தால் போகர் வர்றார், போகர் வந்தால் சிவவாக்கியர் வந்தார், சிவவாக்கியர் வந்தால் பாம்பாட்டி சித்தர் வருவார், விஸ்வாமித்தர் வருவார். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொண்டை வலிக்க சொல்லுவாங்க, மதி மயங்க சொல்லுவாங்க, தேகம் வலிக்க சொல்லுவாங்க, ரணமாக்கி சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுதாங்க? எல்லாம் மாற்றிடணும்னு. அதே மாதிரி விஷயங்களை நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். அதான் தர்மயுக பயணம். 4 பேர் 40 பேர் 40 பேர் 100 பேர் 100 பேர் 1000 பேர் 1000 பேர் லட்சம் லட்சம் கோடி கோடி பல்கோடி. முடிஞ்சது. கலியுகம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடியே போயிடும். அந்த விஷயத்தை தான் இங்கே எளிமையாக சொல்லிக்கிட்டோம். வண்டானம் எல்லையில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு குக்குரல் போட்டு என்னையா செய்ய போகிறாங்கன்னா எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் நிஜம். என்ன ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெருக்கெடுத்து ஓடுது. விதைக்கப்பட்டாச்சு, பிரபஞ்சம் முள்ளாக விதைக்கப்பட்டாச்சு, அதுவானைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எதையும் யாராலையும் நிப்பாட்ட முடியாது. பிரபஞ்சம் வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு, வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கேயும் போய் எந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ண முடியாது. அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு, நூல் பெருக ஆரம்பிச்சிருச்சு, வெளிப்பட ஆரம்பிச்சிரும். அங்கங்கே நூல்கள் பேச ஆரம்பிச்சிரும், கிளைச்சபைகள் உருவாக ஆரம்பிச்சிரும், எல்லா தேசங்கள்லையும் உருவாக ஆரம்பிச்சிரும். யுகமாற்றம் கட்டாயம் நிகழ்ந்துடும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த விஷயத்துக்குள்ளே முழு நம்பிக்கையோட சீடர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, நல்லா இருக்க சொல்லி கொடுக்கு, நல்ல பாதையில் போக சொல்லி கொடுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து, எல்லாத்தையோடு இருந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சொந்த பந்த இன பந்துக்களோடு இருந்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு சொந்த பந்தம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற நிலை வரணும் அப்படிங்கிறத சிவசபை உணர்த்திக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களை ஃபுல்லாக நற்பண்பாளர்களாக வாழ்ந்து முடித்து வாழ்வியலை கண்டு உணர்ந்தவங்கள் உயர் ஆன்ம ஈகத்தை கட்டுணர்ந்த சித்தர்களும் யோகிகள் தான் இங்கே இருந்து இறை நூலாக இறை சித்தனுக்குள்ளே இருந்து இறை நூல் தாங்கும் சீடர்களுக்குள்ளே இருந்து சபை தொடர்பாளர்கள் கொண்டு சபையை ஒரு நாளைக்கு வந்து மிதிச்சிட்டு போனவங்களுக்குள்ளே இருந்தெல்லாம் நூல் பேசிக்கிட்டு இருக்கு. வராதவங்களுக்குள்ளேயும் இருந்து நூல் பேசுது, சபையோட பெருமையை பேசுகிறாங்க, பறைசாற்று. அது யூடியூப் வழியாக பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு இடம் இருக்குது, இங்கே இப்படி பேசுகிறாங்க, இது உயர்வான சபை, உண்மையான சபை, எப்படியாச்சும் அங்கே போகணும் அப்படிங்கிற தவம் இருக்காங்க. சிவகணங்கள் சித்த கணங்களெல்லாம் இங்கே வந்து ஆசி சொல்ல தவம் இருக்காங்க. இயல்புலையும் மானிட கூட்டங்கள் அங்கங்கே சிவசபைக்கு வரக்கு தவம் இருக்குது. அவங்களாம் பிற்காலத்தில் வருவாங்க. அவங்களும் சிவசபையோட அருள் வளையத்துக்குள்ளே தான் இருக்காங்க. சித்த சபையை நினச்சிட்டா அக்கணமே அந்த மாந்தனை போய் சித்தர்கள் சூழ்ந்துருவாங்க. களிக்குள்ளே இறங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மனுஷனுக்குள்ளே இறையாண்மை வரதே பெரிய கஷ்டம். அது மாதிரி இது மாதிரி அமைப்புகளை நம்புது. ஏன்னா வேற்று மாற்று நிலைகளில் ஆசையின்பால் அங்கே போனோம் இங்கே போனோம், அதை செஞ்சிட்டான், இதை பிடுங்கிட்டான், அதை கொண்டுட்டு ஓடிட்டான், இதை செஞ்சிட்டான் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிறையா இருக்குது வேடதாரிகள். அப்படி விஷயங்களில் உயர்வான இறைவன் வந்து பேசுகிற தளத்துக்கு யாரும் அடையாளம் தெரிய மாட்டாங்க. அதோட இது கூட்டத்தோட கூட்டம் இவங்க, 10ஓட 11 இவங்க அப்படின்னது கிடையாது. எத்தோடையும் சேராத ஒன்று ஒரே சபை, இறை சபை. இறை இருந்து பேசக்கூடிய அற்புதமான இடம். எங்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் எங்கும் இது மாதிரி பேசக்கூடிய அற்புதமான தலம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி, எளிமையாக அன்பாக கருணையாக அனுசரணையாக
உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொந்தக்காரங்க மாறி, உடன்பிறப்புகள் மாறி, உள்ளூர்காரங்கள் மாறி, ஒரு வீட்டில் உள்ளவங்க மாறி, ஒரு கூரையில் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க மாறி உங்களை வழி நடத்தக்கூடிய சபை. இப்போதைக்கு இந்த சபையை விட்டால் எந்த சபையும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சித்தர்கள் தேவர்கள் சொல்லிட்டு வாராங்க. அந்த உண்மை வாக்க உயர் வாக்கா நீங்களும் அதுக்கு என்னை துணையாக இருந்து, எந்த வேற்று மாற்று நிலைகளும் இருந்து, எந்த உயர்வு தாழ்வு பார்க்காம இறைவனோட பயணிக்கும், இறை சபையோட பயணிக்கும், சித்த பெருமக்களோட பயணிக்கும், சித்தர்கள் தலைவன் அகத்திய பெருமகனாட பயணிக்கும் அப்படிங்கிற நிலையில் இருந்து இறை பயணத்தை மேற்கொள்ள எல்லாரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று ஆனந்தமாக இருங்க. எல்லாத்தோடையும் இருங்க. எல்லாம் இருந்தும் எல்லாம் இல்லாத மாதிரி அந்த பற்றற்றவன் பற்றினை பற்றுக அப்படின்னு அப்போமே முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பற்று எத்தனை நிலைகள் நமக்குள்ளே இருந்தாலும் தாமரை இல்லை நீர் ஓல கலியுகத்தில் இருந்தாலும் அவன் கெட்டவன் இவன் கெட்டவன், அங்கே நடக்கு இங்கே நடக்கு, அங்கே அது நடக்கு இங்கே இது நடக்கு, எங்கே எது நடந்தாலும் உனக்குள்ள அகத்தியம் இருக்கையில் என்னும் செய்யாது அப்படிங்கிற அற்புதமான மொழியை உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்து அமர்கிறோம். அமர்ந்து அகத்தியத்தின் திருவடி பணிந்து வழிகாட்டியான ஆசானை அற்புதனை பிரபஞ்ச பெருமகா ஞானியர்கள் கூட்டத்தின் தலைவனை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் பூஜையாம் உன்னத பூஜையாம் பரந்தாமனுக்கு நிகழ்ந்தேறிய அற்புதமான ஏகோபித்த ஏகாதசி நாயகனாக இருக்கின்ற அவனுக்கு நடந்த ஏகாதசி பெருவிழா பூஜை ஆசி நிலைகள் அத்துணை நிலைகளை ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி உயர் கூத்தாடி உன்னத குணங்களெல்லாம் மகிழ்ந்திருக்க ஆதி நாராயண பெருமானை, அற்புத நாராயண பெருமானை, சிவநாராயண பெருமானை, சித்த நாராயண பெருமானை, தசநாராயண பெருமானை, மகா நாராயண பெருமானை, மகா விஷ்ணுவை வருக 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 என சங்கு சக்கரதாரியை, சங்கு சக்கர நாத சங்கு நாதம் பெருகி வர, சக்கரம் சுழண்டு வர, துளசி தலைகளும் தாமிர இதைகளும் விண்ணில் இருந்து உதிர்ந்து வர, உயர் சூட்சமதாரியே உன்னத பெருமகனே அத்துணை லட்சுமி நிலைகளையும் தன்னகத்தே கொண்டு அமர்ந்த லட்சுமி பதியே வருக 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 வருக. சிவபதியில் அமர்ந்து சித்தபதியில் அமர்ந்து உயர்பதியாய உன்னத மகாபதியாக அமர்ந்த மகோ உன்னத மாய நிலை கொண்ட மாயாவியே வருக 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 என ஓம் நமோ நாராயணாய, 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 சிவநாராயணாய, சித்த நாராயணாய, தசநாராயணாய, ஓம் நமோ நமோ நாராயணாய, நாராயணாய நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இறை ஆற்றல் இயல்பு நிலை மானிட நிலைகளுக்குள் கலந்தாடும் இறையாற்றல் வளம் வரும் ஆற்றல் கொண்ட ஆதி நிறை இறை மங்கள வேலையாம் நல் மாற்றம் தரும் ஆற்றல் கொண்ட ஆதி இறை காலை என்னும் பிரம்ம முகூர்த்த வேலை முதல் துவங்கிய நல் நாளிகை பொழுதாய் மாற்றி அமைத்த பிரபஞ்ச மகா சபை காலை பொழுது முதல் ஈடு இணையில்லா ஆற்றல் கொண்ட தவ நிலைதனை தனக்குள் பெற்றவனாய் கொற்றவன் அமர்ந்து அரசாளும் அற்புத சபைதனை தன்னகம் பெற்றவனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே யாம் மகாவிஷ்ணு வந்து அமர்ந்தோ. ஓம் நமோ நாராயணாய. உயரிய ஆற்றல் எங்குள்ளது, உத்வேகம் உள்ள இறை ஆற்றல் எங்கு அமர்ந்துள்ளது என்று தேடி அலைகின்ற மானிடர் வளம் வரும் கலியுகம் தனிலே யுகமது காணும் நல் மாற்றமதை நல் தர்ம யுகம் காணும் நல் மாற்றமதை காண விளைந்து காணகம் காணா தான் கண்ட அகம்தனை காணகமாக மாற்றி தமம் கண்ட
சித்தனே கானகத்திற்குள் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உன்னருள் எழில் ஞான உரை உபதேச நிலைகளை உரை நிலைகளாக கேட்டு உறைந்து நிற்கின்ற கலியுக மானிடர்களை வரிசை வரிசையாக அழைத்து ஏற்றம் கொண்ட எம் ஜீவ ஏடுகளுக்குள் அவர்களை அமர வைத்து கர்ம நிலைவினைகளை வேறிருக்கின்ற அற்புத அருள் ஆகம பரிகார நிலைகளை அவர்களுக்குள் விதைத்து ஏற்றமுடன் உனை காண விளைந்தோர்களுக்குள் கர்ம வினை அகழ்கின்ற அற்புத நிலைதனை கண்டு அவர்களை உன்னோடு இணைத்த சித்தனே இணைந்து வந்து அமர்ந்துள்ளோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. ஏற்றமுடைய ஏகதசி பெருநன்னாளாம் உயர் நிலை கொண்ட மகோன்னத பேராற்றல்கள் தவம் காணும் அருளாற்றல் கொண்ட உயர் நாள் என்னும் இந்நாளிலே இவ்விழா கண்ட சிவமகா வாழை சித்தனே உமக்கு ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. தலைமை நிலை கொண்ட ஒளிப்பானை சற்று குறைக்க சீடனே. ஓம் அகதீசாய நமக. அக்கருவியில் தலைமை நிலை கொண்ட ஒளி அளவீட்டு கருவியை சற்று குறைக்க. மாஸ்டர் கொஞ்சம் குறைச்சிரு. ஏற்றம் கொண்ட உயர் ஆற்றல் தவமிருக்கும் சிவகூரை தலமதிலே வரிசை வரிசையாக தவமிருக்கும் 10 அவதார நிலைகள் உன்னுள் வந்தமர உனக்குள் இருக்கும் ஆற்றல்கள் அனைத்தும் சிவநூல்கள் தாங்கும் சீடர்களுக்குள் சென்றமர நீர் உரைத்த தர்மயுகமதிலே வாழ்ந்து வரும் சீடர்களுக்கு நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் மகா. ஓம் நமோ நாராயண. அழைத்த கணம் அழைத்த கணம் மட்டுமல்ல, அழைக்காத கணங்கள் எல்லாம் உள்வந்து தான் நீ என்று போட்டியிட்டு ஆதியிரை சூற்றம நூலுக்குள் ஆசி வழங்குகின்ற அற்புத பேலை பெற்றவனே, பேலையில் அமர்ந்தோன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உயராற்றல் என்னும் நிலைகளுக்குள் இருக்கும் தேடுதல் நிலை எங்கு அமர்ந்துள்ளது எங்கு அமைந்துள்ளது என்னும் உயர் ஞானத்தினை உன் நூல் வழியாக சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்நிலைதனை சுட்டி காட்டுகின்ற அற்புத இறையாய் உன்னோடு பயணிக்கின்ற இறையின் நிலை கொண்ட தலைவனாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் மகா. ஓம் நமோ நாராயணாய. இயல்பு கொடிமரம் என்னும் ஆற்றல் கொண்ட நற்கொடிமரம் சூட்சம கொடிமரங்களுக்கு இடையே பகிர்ந்து ஆளப்பட்ட அருள்வேல் பகிர்வு நிலை என்பது இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகா. ஓம் நமோ நாராயண. ஏற்றமுடன் அவ்வேல் பகிர்வு விழாதனிலே கடந்த ஆண்டவர்கள் இன்று வந்து கலந்துள்ள நிலை கொண்டோர்கள் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து இச்சபையினை உற்று நோக்குகின்ற அத்துணை சீடர்களுக்கும் ஏகதசி பெருநன்னாள் ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உயரிய ஆற்றல் எங்கு அமர்ந்துள்ளது? அது அமர்ந்துள்ள தலமதில் எண்ணிக்கை குறைவான நிலை கொண்ட தலைநிலைகள் அமர்ந்திருந்த பொழுதும் இறைவன் எண்ணிக்கையில் குறைவுதானே என்று உரைக்கின்றோம் மகா. ஓம் நமோ நாராயணாய. இறைவன் ஆங்காங்குதானே அமர்ந்திருக்கின்றான். இறைவனையெல்லாம் அழைத்து உள்வைத்து அவரவர் திருவாய்களின் மூலமாக உரையாட வைக்கின்ற ஆற்றல் பெற்றவன் எத்துணை ஆற்றல் பெற்ற இறையாளனாக அமர்ந்திருக்க முடியும் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. மானிடர்களை இறையாக மாற்றுகின்ற வல்லமை இருக்கின்றது. அருள் வல்லமை சிவத்திற்கும் மேலான வல்லமை என்று உரைக்கின்றோம் யாம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இறைவன் அவனவன் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றான். இறைவன் பணியை ஆற்ற கூறி கட்டளையிடுகின்ற ஆற்றல் பெற்றவன் எத்துணை இறை ஆற்றல் கொண்டவன் என்று உணர வேண்டும் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலைதான் கலியுகமதிலே நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நடந்தேறி வந்து கொண்டிருந்த காலங்களில் உரையை உரைத்த ஞானவான்களின் பின் செல்ல எவரும் தயாரில்லை. யாம் உரைத்தது போல் விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக சென்று கொண்டு நீர் உரைத்தவாறு மறைந்தவுடன் அவனை சுற்றி சுற்றி வருவதன் பலன் என்ன என்று வினவுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இருக்கின்ற பொழுது அவன் தாழ்வணிந்து பார். அவன் உள்ளுக்குள் சென்று அவனுக்குள் அமர்ந்து அவன் ஆள்கின்ற ஆழ்நிலை தவம் ஆள்கின்ற நிலைதனை நீர் ஆண்டு பார். அவனை ஆளலாம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. வாழும் குருதனை உமக்கு முன்பாக கண்முன்னே சிவத்தையும் திருமுருக பெருமானையும் பரந்தாமனையும் முப்பெரும் தேவியர்களையும் ஆற்றல் கொண்ட சித்தகணங்களை தேவகணங்களை பிரபஞ்ச பஞ்சபூத கணங்களை எல்லாம் உனக்குள் சுட்டி காட்டுகின்ற அற்புத நிலை கொண்டவனை வணங்காது நீர் எங்கு சென்று தேடி இருக்கின்றாய் இறைவனை என்று வினவுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலை கொண்ட தலம் அந்நிலை கொண்டவன் தலம் அந்நிலை கொண்டவனை கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் வளம் வரும் தலமதில் தவம் கண்டு பார்க்கின்ற பொழுது தவத்திற்குள் சித்தனை மட்டுமல்ல சிவ சங்கமத்தை காணலாம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு.
இருபெரும் ஆற்றல் என்று உரைத்து வருகின்ற கலியுகமதிலே இருபெரும் ஆற்றல் இல்லை, அவை அனைத்தும் ஒற்றை ஆற்றலுக்குள் அமிழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். அதுதான் சிவம் என்று யாமே கூறும் சபை இச்சபை மட்டுமே என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. எங்கிருந்து வந்தது ஆற்றல்கள், எங்கிருந்து வந்தது கணங்களினுடைய அற்புதமான நிலைகள்? அந்நிலைகளை எல்லாம் ஒரு நிலைக்குள் தான் உணர்கின்றார்களே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவ்வொருவன் எவன் என்கின்ற வினாவிற்கு விடையளியுங்கள் பார்க்கலாம். எவராவது அவனவன் மார்க்க ரீதியில் விடையளிப்பான். பைய நிலையெல்லாம் செல்கின்ற வனங்கள் எல்லாம் செல்கின்ற கடங்கள் எல்லாம் அது நிலை என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த என்ற ஊர்ஜிதத்தை ஏற்றுக்கொள்ள வருவதுதான் சலனம் என்று உரைக்கின்றோம். மகா ஓம் நமோ நாராயண. மாறி ஏற்றுக்கொண்டவன் அந்நிலைகளில் இருந்து விடுபட்டு நிற்கின்றான். ஏற்றம் கொண்ட சபையோடு ஒன்றி நிற்கின்றான். மாற்று வேற்றின் நிலைகளில் இருந்து வேறுபட்டு நிற்கின்றான் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. ஆற்றல் ஆற்றல் என்று உரைக்கின்றோமே, அவ்வாற்றல் எங்குள்ளது? அவ்வாற்றல் எல்லாம் உனக்குள் தான் புதைந்திருக்கின்றது என்ற உண்மைதனை, உண்மை ஞானம்தனை எடுத்து காட்டுகின்ற அற்புத நிலை கொண்ட சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்றும், அச்சபைக்கு கிடைத்த ஆற்றல் கொண்ட ஆயுதம் தன்னை தாங்கி நிற்கும் சித்தனை ஆயுதமாக தாங்கி நிற்கின்ற ஒவ்வொருவனும் தர்மயுகத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அந்நிலைதான் ஊர்ஜிதம் உண்மை என்று யாம் உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் அடுக்கடுக்காக கணங்கள் உரைக்கின்றன. கண நேர இடைவெளி இல்லாது கணங்கள் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற சபைதனிலே சபையை எண்ணி நகர் வளம் வருகின்ற ஒவ்வொருவனை சுற்றிலும் இறை வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. வியாபித்திருக்கின்றது இறையாற்றல், எங்கும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. அவ் இறையாற்றலை தன்னகம் கிரகிக்கின்ற ஆற்றல் பெற்றவன் தான் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடன் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலைகளை உணர வேண்டும். அந்நிலையை உணர்வதற்கு எண்ணிலை பெற வேண்டும். எண்ணிலை பெறாவிடினும் இவன் நிலை பெற்று உள்ளுக்குள் இருக்கின்ற சித்த கணங்களை காண்கின்ற பொழுது எண்ணிலை உங்களை வந்தடையும் என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இறைவனாக எவரும் வளம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனாக எவரும் வளம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வளம் வருவதற்கு சற்று காலதாமதங்கள் ஆகலாம். ஆனால் நல் மனிதனாக வளம் வர இயலுமோ என்று வினவுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. நல் மனிதனாக வளம் வருபவன் நல் மகோன்னத மானிட தத்துவத்தை உணர்ந்து விட்டால் அவனுக்குள் தான் இறை தஞ்சமடைகின்றது. அவன்தான் இறைவனாக வளம் வருவான், நீ அறியா நிலையிலும் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. நீர் அறியாமல் அறியும் அரணும் உள்ளுக்குள் குடியிருந்து உனக்குள் பணியாற்றும் நீராற்றும் பணிதனை அதுவாற்றும். நீராற்றும் பணி சிவப்பணியாக மாறுகின்ற பொழுது உன் பணிதனை பிரபஞ்ச பணியாக அது தன் கடமையேற்று நிகழ்த்துகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அதுதான் சூட்சமம். அருள்நிலை இறை ஆன்மீக வாழ்வியல் சூட்சமம் என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. வாழ்வியலும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு என்று கூறுகின்றார்கள். யாம் உரைக்கின்றோம் ஆன்ம ஈகம்தான் வாழ்வியல் என்று அடித்து கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. நல் வாழ்வில் இயல்பு நிலையில் நல் வாழ்வுதனை நோக்கி செல்கின்றவன் ஆன்மீக தத்துவத்தை உணராவிடிலும் அவன் ஆன்மீகத்திற்குள் தான் சென்று கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. உயர் ஞானம் என்ற ஒற்றை சொல்லினை உணர்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும். அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபைதான் இச்சபை என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. ஞானம் எதுவென்று அறிவது ஒரு ஞானம். நீர் அறிகின்ற ஞானத்தை எஞ்ஞானத்தின் மூலம் பெறலாம் என்று கூறுகின்ற மெஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கும் சபைதான் அகத்தியன் ஞான பட்டறை என்று உரைக்கின்றோம். மகா. ஓம் நமோ நாராயண. இப்பட்டறையின் சேவகர்களாக வந்து அமர்ந்திருப்போர்கள் இவன் கரங்களில் இருந்து ஆதிகிரை சூட்சம நூல் என்னும் ஆயுதத்தின் மூலமாக அடிபட்டு அவரவர்கள் உடலுக்குள் இருக்கும் அங்கு அவயங்கள் எல்லாம் தனித்தனியாக பகிரப்பட்டு அதனை கர்மவினை நீக்கி மறுபடியும் ஒன்றாக இணைக்கின்ற ஞான பட்டறை தான் இதுவென்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உரைக்கின்ற உபதேசத்திற்குள் இவன் உரைத்தவாறு இனிமை இருக்கும், தனிமை இருக்கும்,
தன்னகம் இருக்கும் வினைகளை வேறறுக்கின்ற மாற்றுநிலை சொற்கள் கூட இருக்கும் அத்துணையும் என்மேல் விழுகின்ற மலர்கள் போல் தாங்கி நிற்கின்ற பொழுது அத்துணையும் உங்களுக்கு மலர் மாலைகளாக மறுபடி சூட்டப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலை பெற்ற சபைதனிலே ஏற்றமுற சச்சங்க பயணங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அகத்தியன் என்னும் மாபெரும் அண்ட பிரம்மாண்ட சிவத்தின் தலைமையில் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. சிவத்தை கண்டோர் உண்டோ, அகத்தியனோடு உரையாடியோர் உண்டோ? காண வேண்டுமா சிவத்தையும் அகத்தியனையும் அத்துணை கணங்களையும் சபை நோக்கி வாருங்கள். ஆதியிரை சூட்சம நூல் என்னும் நூலிவன் உரைத்தவாறு எவருக்கும் எங்கும் எப்பொழுதும் இனிமேலும் பகிரப்படாத ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சூட்சமன் நூல் அது சிவபெருமானின் சரீரமாக புனையப்பட்டு சித்தனுக்குள் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலைதனை சித்தன் அவன் கைங்கரியமாக சீடர்களுக்கு பகிர்கின்ற சபை இது ஒன்றுதான் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இத்துணை ஆர்ப்பாட்ட ஆரவாரத்தோடு மகாவிஷ்ணுடைய திருநாவில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை சரீரம் தாங்கி அமர்ந்திருக்கின்றானே சீடன், இவன் என்ன ஞானம் கற்றவனா? அத்துணை வேதங்களும் கற்றவனா? அல்ல, இவனை மட்டும் கற்றவன் என்று கூறி மகிழ்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இவனுக்குள் இருக்கின்ற ஆற்றல் இவனாக இவன் மாறுகின்ற பொழுது சிவனாக மாறி அமர்ந்து உரையாடுகின்ற நிலை மிக எளிதாக எளிமை கொண்ட வலிமை கொண்ட வல்லமையான சபையில் தான் இது நிகழ்ந்தேறுகின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. உடன் வந்து அமர்ந்து பாருங்கள், சித்தனோடு உரையாடி பாருங்கள். எங்கும் காணாத இறை நிறை நிலை உபதேசங்கள் மிக எளிமையான நிலையில் இவள் உரைத்தவாறு வலிமையான ஆற்றல் கொண்ட வல்லமை கொண்ட உபதேச உரைகளாக பெற இயலும். பெற்று சிவகூரை விட்டு திரும்புகின்ற பொழுது அவனை சுற்றி தர்மயுகம் வட்டமடித்துக் கொண்டு இருக்கும் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. எங்கு சென்றாலும் தர்மயுகத்தின் கூரைக்குள் தான் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், வளம் வருவீர்கள், வாழ்வியல் நிலைகளை கடைபிடித்திருக்க கொண்டிருப்பீர்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. எவன் எச்செயல் எந்நிலை கொண்ட பொழுதும் உன்னிலை சரியான நேர்கொண்ட பாதையில் செல்கின்றதா என்று நீ சென்று பார். உன்னை கண்டு உன்னை பின் தொடர்வோர் நற்பாதையை தான் தேடி வருவார்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. உன்னை ஏற்றுக் கொள்வார்கள். உன்னை ஏற்று அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றாமை கொன்று உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வலம் வருகின்ற பொழுது நீ ஒரு ஆசான் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தனாக மாறும் வரை உபதேச நிலைகள் நிற்காது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. புண்ணியங்கள் படையெடுத்து வருகின்றன சபை நோக்கி. புண்ணியங்கள் புண்ணியத்தை தேடித்தானே வரும். இகலோகத்தில் கலியுகத்தில் உரைக்கின்றவாறு அது அதோடுதானே இணையும். அது இணைகின்ற பொழுது இணைகின்ற பேராற்றலுக்கு முன்பாக என் நிலையும் நிற்க இயலாதென்று மகிழ்கின்றோம் கூறி மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலைதனைத்தான் வேறறுத்து கொண்டிருக்கின்றது. யுகத்தை வேறறுத்து கொண்டிருக்கின்றது. களி என்னும் நிலை கொண்ட யுகத்தை வேறறுத்து கொண்டிருக்கின்றது. அப்பணியானது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இவன் உரைத்தவாறு அத்துணை எண்ணிக்கையில் மானிடர்களின் தேகங்களுக்குள் அவரவர் தேகங்களுக்குள் திருமுருக பெருமானுடைய 27,000 கோடி லோகங்கள் என்று உரைத்தானே, ஒவ்வொரு அணு மூல கூறுகளுக்குள்ளும் சென்று அதன் பணியை ஆற்றி வருகின்றது. அவன் சிந்தையை மாற்றுகின்றது. நற்சிந்தனை கொண்டு வளம் வருகின்ற பொழுது அவன் கலியுகம் விட்டு தர்மயுகத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றான் என்று உரைக்கின்றான் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. உரை கேட்டும் எவ்வுரை கேட்டும் எம்முறை கேட்டும் இவனுரை கேட்டும் திருந்தாத கலியுகத்தை இனி அழிக்கப் போவதில்லை. நிச்சயமாக தர்மத்தை நிலைநாட்டாது சபை விட்டு எக்கணமும் அழிய போவதில்லை என்ற நல்ல ஆசிகளை, ஆற்றல் கொண்ட பேராற்றல் கொண்ட இறை ஆசிகளை, இறை கணங்கள் எல்லாம் எம் புடைசூழ நின்று ஆளுகின்ற அற்புத ஆசி நிலைகளுக்குள் இருந்து ஆதி இறை சூட்சம நூலுக்குள் இருந்து கூறுகின்ற ஆட்சிகளை சித்தனே உமக்கும் சீடர்களே யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அருள் மகாவிஷ்ணு என்று உரைத்து ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய. ஓம் நமோ நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவசித்த நாராயணாய, மகா சித்த நாராயணாய, சிவசித்த சிவமகா சித்த நாராயண. ஓம் நமோ நாராயணாய. 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 ஓம் நமோ நாராயணாய.
சிவநாராயணாய சித்தநாராயணாய விஸ்வநாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஹரி நாராயணாய ஹந்த நாராயணாய அகத்திய நாராயணாய சிவமகா நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ 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 நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய சிவமகா நாராயணாய சித்தமகா நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய அகத்திய நாராயணாய ஜெகத்திய நாராயணாய ஓம் நமோ 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 நாராய 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 ஹரிஹர நாராயணாய.